வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாத் வெட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த 2-3 வாரங்களாகவே நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் அதிமுக எடப்பாடி பிரிவு 10ஆம் தேதி ஆரம்பிச்சது. போன 10ஆம் தேதி ஆரம்பிச்சது. அடுத்த 10ஆம் தேதி வரப்போகுது. ஏகதேசம் ஒரு 20-25 நாட்களாக ஆலோசனை கூட்டம். காலையில் ஒரு மாவட்டம், மத்தியானம் ஒரு மாவட்டம், சாயந்தரத்துக்கு மேலே ஒரு மாவட்டம். எல்லாம் என்ன சொல்றாங்க ஆலோசனையில்? கொடுத்த பணம் மக்களுக்கு போய் சேரல. ஒன்றும். ரெண்டாவது கட்சிக்காரனே ஆளுங்கட்சியோட சேர்ந்து ஓட்ட போட்டான். 2. மூணாவது பெரிய நிர்வாகிகள், உயர் நிர்வாகிகள் கீழே உள்ள நிர்வாகிகள் மதிப்பதில்லை. 3வது பாயிண்ட். 4வது சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் கட்சிக்குள்ள சேர்த்தா தான் இனிமேல் வரும் காலங்களில் ஜெயிக்க முடியும். ஆமா, யார் இல்லையோ டிடிவியை சேர்க்காட்டியும் பரவாயில்ல, ஓபிஎஸ் சேர்க்காட்டியும் பரவாயில்ல, கட்டாயமாக ஒரு குரூப் சொல்லுது சசிகலாவையாவது கட்டாயம் சேர்க்கணும். அவருக்கு மாசு இருக்கு, அந்த மாசை பயன்படுத்தினாலும் ஓட்டு வாங்கலாம். ஏன்னா ஜெயலலிதாவுக்கு பக்கத்துல இருந்தவர், துணையாக இருந்தவர், தோழியாக இருந்தவர். எடப்பாடி அப்படி கிடையாது. 4.5 வருஷம் இல்லை, இன்னும் 40 வருஷம் முதலமைச்சராக இருந்தாலுமே சரி அந்த மாசு வராது. மு.க. ஸ்டாலினே எடுத்துக்கலாம், அந்த மாசு உதயநிதி ஸ்டாலினுக்குள்ள மாசு வராது. இதான் நடிகருங்கிற கான்செப்ட் வந்துருது இல்லையா? ஒரு தெருவில் நடந்து போனார் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினை நோக்கி 10 பேர் வருவாங்க, எம்.கே. ஸ்டாலினை நோக்கி 10 பேர் பார்ப்பார்கள், வரமாட்டாங்க. அதான் சினிமா. அதே மாதிரிதான் ஜெயலலிதா அம்மையாரோடு இருந்தவர் சசிகலா. அந்த வகையில் அந்த ஒரு மாசு உட்கார். ஜெயலலிதா ஒரு தலைவியாக இருந்தாலுமே கூட நடிகை அந்த அம்மா, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அந்த மாதிரி மாசு இருக்கு, சசிகலா அம்மையாருக்கு மாசு இருக்கு. அந்த அம்மாவை வச்சாவது கட்சியை ஓட்டலாம் இப்படின்னு ஆளாளுக்கு ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் இவர் ஒரே அடியா தடாரடியா எடப்பாடி சொல்லிட்டாரு. அதெல்லாம் கிடையாது, மன்னிப்பு கடிதம் கொடுத்தா கூட இந்த 3 பேர் சேர்க்கவே மாட்டேன் அப்படின்ட்டாரு. இதுக்கடையில செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கி அதெல்லாம் கிடையாது, கட்டாயமா இது பிஜேபியினுடைய ஆர்டர், ஏன்னா பியூஷ் கோயல் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதனால டக்குன்னு 4 பேர் 3 பேருக்கு உள்ள சேர்க்கணும். இல்லையா பாஜகவோட கூட்டணி சேரணும். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கணும். ஆமா, இதை பாஜகவுடைய மிகப்பெரிய ஒரு அஜெண்டா. இல்லையா அப்புறம் ஐடி, இடி சொல்லி போட்டு, சிபிஐ சொல்லி போட்டு அமிச்சு நம்ம மானத்தை வாங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவரு செங்கோட்டையன் மற்ற அந்த வகையில ஒரு குரூப். ஆமா, எல்லாத்தையும் கேட்டு காதுல வச்சுக்கிட்டாரு. செவிடன் காதில் ஊதிய சங்கை போன்று இன்னைக்கு எடப்பாடி இருக்கிறார், எந்த ஒரு இது இல்லாம. திரும்ப அதே பதில் தான், ஒரே பதில். ஆமா, எது எப்படி இருந்தாலும் சரி, கட்சிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு, நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காக டிடிவியும் ஓபிஎஸ் சசிகலா உள்ளே சேர்க்க முடியாது. அதுக்கு பல காரணம் இருக்குது. 3 பேர் வந்தாங்கன்னா அப்ப இவருக்கு மதிப்பு இல்லாம போயிடும், எல்லாரும் அந்த பக்கம் போயிடுவாங்க என்பதெல்லாம் விட அவரால் ஒரு பதவி கொடுக்கக்கூடிய சமயத்துல அப்புறம் அந்த பொதுச் செயலாளர் பதவியை நான் கொடுக்க மாட்டேன் இப்படி இவரு பிடிவாதம் பண்ணுவாங்க. ஓபிஎஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, அப்ப எனக்கு அந்த பதவி எந்த பதவி வேணாம்ப்பா அப்படின்ட்டாரு. சசிகலா அப்படி பண்ண முடியாது. அமமுக க்ளோஸ் பண்ணிட்டு வந்தாலும் டிடிவி அப்படி பண்ண முடியாது, அவருடைய எதிர்பார்ப்பாரு. இது மேல பல விஷயம் இருக்கு. டைட்டா தான் ஃபீல் பண்ணுவாங்க, ஃப்ரீயா ஃபீல் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல நமக்கு மதிப்பு இல்லாமல் போது எடப்பாடியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து. அவ்வளவு, அது உண்மையும் கூட தான். 4 பேர் பெரியவங்க வந்துடுறப்ப அப்புறம் இவன் நம்ம சிட்டாமனா போயிடுறோம்ல. பெரிய கோடு அது சின்னதாக போட்டு பீர்பால்கிட்ட சொன்னாரா அக்பர், அந்த பெரிய கோடு பக்கத்து இன்னொரு பெரிய கோடு போட்டாரா, பாருங்க இந்த கோடு சின்னதா போச்சு அப்படின்னாரா. அந்த பெரிய கோடை பெருசாக்குப்பா அப்படின்னாரா, இன்னும் பெருசாக்குப்பா அப்படின்னாரா. அந்த பெரிய கோடு ஒரு சின்ன கோடு போட்டாரா, பாருங்க இந்த கோடோட இந்த கோடு பெருசா இருக்கு பாருங்க அப்படின்னா. அந்த கதை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம பக்கத்துல 2 பேர் வரக்கூடிய சமயத்துல அவர்களுடைய பிரதிபம், ஒரு அந்த பிம்பம் நம்ம பிரதிபலிக்கும்.
ஆமா, பிறருடைய பிம்பம் வந்து நம்மளை பிரதிபலிக்கிற சமயத்துல அப்ப நம்முடைய தகுதி வந்து அங்க வந்து பேசப்படும். என்னடா அது, எப்படி, என்ன சமாச்சாரம் அப்படின்னு விமர்சிக்கப்படும். மதிப்பு இல்லாம போயிடும். அதைத்தான் வந்து எடப்பாடி பார்க்கிறாரு. இருந்தாலும் வந்து அடிக்கடி தோல்வியை நம்ம பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு இல்லையா? ஆமா, 10 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. 2014 வந்து 37 தொகுதியில ஜெயிச்சாங்க. அதுக்கு பின்னால 10 வருஷத்துக்கு பின்னால எந்த தொகுதியும் கிடையாது. எந்த தேர்தலும் ஜெயிக்கல. எல்லாத்துலேயுமே வந்து எந்த தொகுதியிலும் வெற்றி அடையல. எல்லாத்துலேயுமே வந்து தோல்வி தான். ஜெயலலிதா அம்மையார் காலத்திலேயும் இந்த மாதிரி சூழல் இருந்தது. இருந்தாலும் அவங்க சமாளிச்சுட்டாங்க. பட் எடப்பாடியால சமாளிக்க முடியாது. காரணம் என்னன்னா, அம்மா வந்து ஸ்ட்ராங்கா ஒரே பொதுச் செயலாளர் முடிஞ்சு போச்சு. இவர் அப்படி இல்லை. அவருக்கு கீழே ஏகப்பட்டது கை, காலு, வாலு எல்லாம் இருக்கக்கூடிய சமயத்துல, அவருக்கு மேல 2 பேர் இருக்கக்கூடிய சமயத்துல பிரச்சனை பெருசாகும். பேசக்கூடிய ஒரு சூழல் தானா உருவாகும். ஜெயலலிதா அம்மையா இருக்கிற சமயத்துல அந்த மாதிரி பேச முடியாது. அந்த அம்மாவை பார்த்தா எல்லாம் அப்படியே ஆமா ஓப்பனா சொல்ல யூரின் போடும். அந்த அளவுக்கு அந்த அம்மா ஸ்டிக்கா வச்சிருந்தாங்க. அம்மா அப்படிங்கிற அந்த வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையும் பேசவே முடியாது. இன்னைக்கு அப்படி இல்லை. ஆளுக்கு ஒண்ணு பேசிட்டு உட்காந்துருக்காங்க. அண்ணாமலை கூட இன்னைக்கு ஜெயலலிதாவை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அதிமுக போயிடுச்சு. காரணம் என்ன? ஸ்ட்ராங்கா புடி இல்லை. இதே மீறி அவர் எடப்பாடி என்னிடமோ சொன்னாரு. இருந்தாலும் கேட்கக்கூடிய அளவுக்கு பாஜகவும் கிடையாது, இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளும் கிடையாது. அந்த அம்மா இருக்கிறப்ப ஒரே வார்த்தை, லேடியா மோடியா? ஆமா, உடனே இவரு ராஜேந்திர பாலாஜி சொன்னாரு, ஆமா டாடியா மோடியா அப்படின்னாரு. இந்த மாதிரி பலவிதமான கருத்துக்கள் அதையெல்லாம் தூக்கி விசிறி அடித்த வண்ணமாக நம்ம பார்த்துடலாம், பெரிய ஒரு பவரை பார்த்துக்கலாம் போட்டு எடப்பாடி பார்த்தாரு. இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆமா, 23% ஓட்டு தான் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கிடைச்சிருக்கு. இதை விடவும் கம்மியா கிடைச்ச வாய்ப்பு இருக்கு. அது ஒரு நேரம் டோட்டலா வந்து 30% மினிமம் வரணும். ஆனா 23% அந்த அளவுக்கு கிடைச்சது இதான் ஃபர்ஸ்ட் தடவை. பாஜகவை பொறுத்த வரைக்கும் 18.2. ஆமா, அதையே வந்து அவர் தூக்கி ஆடிட்டு இருக்கிறாரு. இது நேரத்துல வந்து அதிமுக பொறுத்தவரை 27 தொகுதியில 2வது இடம் தான் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தேமுதிக 3வது இடம். 3 இடத்துல வந்து 2வது இடம் வந்தாங்க. பாஜக 12 தொகுதியில 2வது இடம். அதே மாதிரி கன்னியாகுமரி, புதுச்சேரி இதெல்லாம் வந்து 4வது இடம் வந்தாங்க. யாரு? அதிமுக. அதே நேரத்தில் தென் சென்னை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, வேலூர், புதுக்கோட்டை மொத்த 7 தொகுதியில டெபாசிட் அவுட் எடப்பாடி பிரிவு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அப்புறம் நிர்வாகிகள் வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்களா இல்லையா? என்னன்னா அடுத்து 2026 சட்டமன்றத்தில் நெருங்கிட்டு இருக்கு, எப்படி நம்ம கட்சியை கொண்டு போறது? ஆமா, இப்படியே கொண்டு போயிட்டு கட்டாய தோல்விதான். ஏதோ ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தி ஆகிய வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய உன்னதமான ஒரு விஷயத்துல இன்னைக்கு எடப்பாடி இருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து முக்கியமான ஆலோசனை கூட்டம், குறிப்பாக தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை, சென்னையில் உள்ள 3 எம்பி தொகுதிக்கும் மிக கூர்மையான ஒரு கொம்பு சீவிய ஒரு ஆலோசனை இன்னைக்கு நடக்குது. என்ன முடிவு எடுக்க போறாங்களா அப்படின்னு தெரியல. எப்படிப்பட்ட முடிவு எடுத்தாலுமே சரி, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு உண்டான வியூகமாகத்தான் அதை பார்க்க முடியும். ஆமா, இனி அடுத்த அந்த தேர்தலான இடையில வந்து உள்ளாட்சி தேர்தல் வந்தாலுமே கூட அதெல்லாம் வந்து சிம்பிளா முடிச்சிருவாங்க. அவங்களும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. சட்டமன்ற தேர்தல் அடுத்த இலக்கு எடப்பாடி பிரிவுக்கு. அப்படி பார்க்கக்கூடிய சமயத்துல மற்றபடி ரொம்ப கொம்பு சீவி விடப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு குதிரையாக இன்னைக்கு எடப்பாடி இருந்துட்டு இருக்கிறார். என்ன அறிவுரை எடுக்க போறாரா அப்படின்னு தெரியல. முக்கிய ஆலோசனை இன்று எடுக்கப்படும் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு பகிரங்கமா போயிட்டு இருக்கு. ராயப்பேட்டையில் உள்ள அண்ணா அதிமுக அலுவலகத்துல எடுத்துட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட முடிவாக இருந்தாலும் சரி, அது வந்து ஆலோசனை என்பது கட்டாயமாக சட்டமன்ற 2026 தேர்தல் நோக்கியதான் இருக்கும்.
எடுக்கக்கூடிய சமயத்துல கட்டாயமா அது டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் இருக்காது என்பது தகவல் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. அவர்களெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி சேர்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல எப்படிப்பட்ட முடிவு எடுப்பார் அப்படின்னு எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்கு. ஆமா, முக்கியமான முடிவு. அப்படி என்ன முக்கியமான முடிவு அப்படிங்கிறத தெரிஞ்சிடும், இன்னைக்கு நாளைக்கு கட்டாயமா தெரிஞ்சிடும். அதுதான் தமிழக அளவுக்கு அதிமுக தூக்கி நிறுத்த போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வியூகமாக, ஆயுதமாக இருக்கும் என்பதை பகிரங்கமான எதிர்பார்ப்பு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.